Vanakkam guys, welcome back to another reaction video on my channel. Vamos breakup, baby. இன்னைக்கு காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து ட்ரெய்லரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பொங்கல் ரேஸில் வர படத்தில் ரொம்ப நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு படம் தான் காதலிக்க நேரமில்லை. சாங்ஸ் வெளியானதுலேருந்து சரி, அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டட் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் ட்ரெய்லர் வந்து ஃபைனலி பார்க்க போகிறேன். நேற்று பார்க்க முடியல, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ கைஸ். மனோஜ் சார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவான்? You have all the luck when it comes to girls and cards. உன் வெஸ்டர்ன் ஐடியாலாம் வேற கண்ட்ரியில் வச்சுக்கோ. இது இந்தியா, மை கண்ட்ரி. அந்த நிருபமா ஒன்று விட்டு ஓடிக்கிட்டான். அதனால நீ பல்பு மாட்டிக்கிட்டு இருக்க. ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கட்டுங்க. சீரியஸ்லி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன், இந்த Jan 14 வர படத்தில் ஃபர்ஸ்ட் நான் காதலிக்க நேரமில்லை தான் பார்ப்பேன். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் வந்து அஸ்யூம் பண்ணியிருப்பேன்ல, படம் வந்து இந்த ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும்னு. பட் ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. இது வந்து ரொம்பவே என்ன சொல்ல, நான் ஒரு ஆர்டினரி லவ் வந்து ஃபீல் குட்டாக கொடுப்பாங்கன்னு. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப டோட்டலாகவே லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ரிஃப்ட்டு, அந்த ட்ரையாங்கிள் திங், அப்புறம் அந்த ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் பற்றி வந்து ஜெயம் ரவி சார் சொல்கிறது கம்மிங் ஃப்ரம் அ உமன் டைரக்டர். இட்ஸ் அ பிக் திங். ஓகே, யூஸ்வலாக அது வந்து ஒரு இதாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து அவங்க கொண்டு வராங்கன்னா அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட் கட்டில் வந்து டு யூ கெட் மேரிட் நோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரியும் அதே சமயத்தில் ஏதாச்சும் ஒரு டேக் அவே இருக்கும் அப்படின்ட்டுன்னு நான் நம்புகிறேன். படத்தோட லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அவங்களோட ப்ரீவியஸ் படம் வணக்கம் சென்னை, காளி, அப்புறம் பேப்பர் ஓகேலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் டோன்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்துலேயுமே நல்லா ஆப்டாக அந்தமாரி செஞ்சுருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெக்னிக்கல் டீம் பேர்லாம் பார்க்குறப்ப மியூசிக்கலி வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து செம்ம ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, ஸ்கோப் உள்ள படம்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியுது வெரைட்டிஸ் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஃபன் இருந்திருக்கு, இமோஷ்னல் திங்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் அகெயின் பேக் டு அந்த இவங்க வால் படத்தில் இருந்த ஹீரோயின் வந்தாங்களா, அவங்க வரப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட்ஸ் மாதிரி, ஓல்ட் மெமரிஸ் வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ மியூசிக்கலி இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ட்ரீட். சாங்ஸ் வந்து ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம், சார்ட் பஸ்டர் சாங்ஸ் தான். 5 பாட்டில் 3 பாட்டு, இன்னும் 2 பாட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்ரெடி ஆல்பம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதெல்லாமே. ஸோ நல்ல ஒரு மியூசிக்கல் ட்ரீட் உள்ள படமாக இருக்கும். காமெடிஸ் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா கிருத்திகா அவங்களோட படத்தில் வந்து அவங்க ஒரு கதையை வந்து எடுத்தாலும் அதில் இருக்கிற ஹியூமர் சென்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். அவங்க எடுத்த ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸில் நான் சொல்கிறேன் பார்த்ததில். காளி வந்து கொஞ்சம் சீரியஸ் டோனில் போகும்னு நினைக்கிறேன். பட் கம்பேர்ட் டு வணக்கம் சென்னை அண்ட் பேப்பர் ராக்கெட், அந்த படத்தில் வந்து காமெடி வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி ஜெயம் ரவி சார் இருந்தாருன்னா அவரே வந்து நல்லா ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஆள். ஸோ அவரே போதும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து யோகி பாபு இருக்காங்க, வினோதினி, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், மனோஜ் சார் இருக்கார், சிங்கம் மனோஜ் சார். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். ஸோ இந்த வருஷத்தில் பிகினிங்கில் நான் பார்க்குற முதல் ட்ரெய்லர் 25ல் பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுல, அதில் எனக்கு காதலிக்க நேரமில்லை நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். படத்தை வந்து January 14 நான் பார்க்க போகிறேன். ஐம் ஹோப்பிங் ஃபார் அ ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி ஜெயம் ரவி சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன்னா அவர் வந்து ஒரு லவர் பாயான ஒரு டோன், சாக்லேட் பாயாக தான் இருந்திருக்காரு. லைக் என்ன சொல்லுவாங்க, எங்கேயும் காதல், சம்திங், ரோமியோ ஜூலியட், அதெல்லாம் நிறைய லவ் ஸ்டோரி அவரெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைமில் வந்து சீரியஸ் டோன், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அகெயின் நவ் ஐ திங்க் ஹீஸ் பேக் ஆன் ஹிஸ் ஜோன். ஸோ அதனால் எக்ஸைட்டடாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நித்யா மேனன் சொல்லவே வேணாம்.
அவங்க ஆக்டிங்கில் வந்து பின்னிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பப்ளியான கேரக்டரும் அவங்களால போர்ட்ரே பண்ண முடியும், சீரியஸ் டோனாகவும் பண்ண முடியும். அவங்க நிறைய ஷேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களோட கேரக்டருக்குமே நிறைய ஷேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆப்டாக இருக்கும். ப்ளஸ் ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனனோட கோம்போ வந்து பேசப்படும் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ்.